சவாலே சமாளி, துணிச்சலாக உண்மை சொல்லி. சவாலே சமாளி, சொல்லி அடிப்போம் நாமக்கில்லி. கருத்துகள் மோதும் களம், பல திருப்பங்கள் தருகிற இடம். சிறப்புகள் சேர்க்கும் தளம், பதிப்போம் புதிய தடம். சவாலே சமாளி, சவாலே சமாளி. வானம் ஏறி கோட்டை கட்டு, வெற்றி வருமே கதவத் தட்டு. தோல்வி போகும் நம்மை விட்டு, சொல்லி அடிப்போம் போடு மெட்டிது. சொல் கொண்டு வருகிற படை, அதில் எதிர்படும் தடைகளை உடை. உங்கள் கனவுக்கு ஏது தடை, இந்த மேடை தருமே விடை. சவாலே சமாளி, சவாலே சமாளி. புதியுகம் வழங்கும் சவாலே. இன்றைய சூழலில் யாரை இளைய தலைமுறை ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? பெற்றோர்களையா, பேரறிஞர்களையா, தனி வழியாக தங்களையே வா? எதன் மூலம் அவர்கள் சாதிக்கிறார்கள்? யார் அவர்களின் ரோல் மாடல்? சவாலே. ஆரம்பிங்க ஐயா. பெற்றோர்கள் யாரு, பேரறிஞர்கள் யாருன்னு நிறைய சொன்னாங்க. எல்லாம் சரிங்க. பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? நான் சொல்றது அப்படியே கேளு, நான் சொல்றதை படி, நீ நாளைக்கு பெரிய ஆள் ஆகலான்னு சொன்னாங்க. பேரறிஞர்களும் அவருடைய கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. நம்ம கேட்குறோமா இல்லையாங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லைங்க. நான் என்ன பண்ணுறேன்னு நான் முடிவெடுத்தா தான் நாளைக்கு நான் எங்கே இருக்கேங்கிறத என்னால் தீர்மானிக்க முடியும். அதுதான் இன்றைய இளைஞர்களுடைய கொள்கை. ஐயா, அவங்க தெளிவாக இருக்காங்க. எப்படி தெரியுங்களா? நான் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருந்துட்டு போயிடுறேங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்க துணிவாக இருக்காங்க. பல இடங்களில் அவங்க தங்களை வென்று கொண்டும் நிரூபித்து கொண்டும் இருக்கிறார்கள். விவேகானந்தரை பற்றி சொன்னாங்க. எல்லாரும் சொல்கிற கதை, 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன். ஐயா, அந்த விவேகானந்தர் சொன்னது என்ன தெரியுங்களா? இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு தான் சொன்னாரே தவிர அந்த இளைஞர்களை மாற்றி காட்டுகிறேன்னு சொல்லல. இளைஞர்கள் நினைச்சா எதை வேணா மாற்ற முடியும், அவங்க வழியில போனா இந்தியாவை நிச்சயமாக மாற்ற முடியும்னு அவர் நம்பினார். அந்த இளைஞருக்கு இருக்கிற உறுதி ஒவ்வொரு இளைஞருக்குள்ளும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, விண்ணை நம்பி மண் இருக்குது, மண்ணை நம்பி மரம் இருக்குது, என்ன நம்பி நான் இருந்தா என்னங்க தப்பு? நல்ல கேள்வி. பெற்றோர்கள் கூடுகள் தான், பத்திரமாக எங்களை பார்த்து கொள்கிறார்கள், மறுக்கல. பேரறிஞர்கள் வானம்தான், வா பறந்து வா என்று அழைக்கிறார்கள். எங்கள் இளைஞர்களுக்கு சிறகு யார்? நாங்களே தான். அந்த சிறகை அசைத்தால் மட்டும்தான் எங்களால் பறக்க முடியும். அதைத்தாங்கய்யா சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா பேசினாரு, தம்பி பேசினாரு, எல்லாம் சொல்றாங்க. தானா முடிவெடுக்கிறவன்லாம் போய் முட்டுச்சாந்தில் முட்டிட்டு நிற்கிறான்னு. ஒரு 5 நிமிஷம் நிற்போம், மூச்சு வாங்குவோம். அங்கே முட்டிட்டு நிற்கிற அந்த மறைவை என்ன பண்ணுவோம் தெரியுமா? எங்கள் கைகளாலேயோ கால்களாலேயோ உடைப்போம் அல்லது ஏறி குதிப்போம். அதுக்கப்புறமும் வழியை உருவாக்கி அந்த வழியில பயணிப்போம். நிச்சயம் வெற்றி கொடி நாட்டுவோம். ஆகா, இந்த பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குங்கய்யா. நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். பையன் என்னமோ பண்ணுறான், உடனே பதில் தெரியணும், விடை தெரியணும், எப்படிங்கய்யா வரும்? கொஞ்சம் நாள் கொடுங்க, நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை. அவ்வளவுதானே. நாங்கள் இன்னைக்கு வைக்கிறோம், நாளைக்கு பூக்கட்டும், கொஞ்சம் நேரம் கொடுங்க, அவ்வளவுதான். ஐயா, கோவையை சிறந்த சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான மாவட்டமாக மாற்றியவர்களில் பல அமைப்புகள் இருக்குது. அதில் ஒரு இளைஞரை பற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளைஞர் ஞாயிற்றுக்கிழமையில் தோறும் நான் குளங்களையும் ஏரிகளையும் தூர்வார போகிறேன்னு கிளம்பி வந்தார். தூங்கிட்டு இருந்த பையன்லாம் கூட வந்தான். வீட்டில் சொன்னாங்க, ஒன்று தூங்குற இல்லை தூர்வாடுற. அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அந்த உழைப்பு, அந்த அமைப்பு இன்றைக்கு ஜலசக்தி மையத்தினுடைய மைய அரசினுடைய தண்ணீர் போராளி விருதை வாங்கின கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு மணிகண்டன் ஐயா, அவருடைய அந்த தனி வழி பல இளைஞர்களை தன்னார்வலராக கூட்டிக் கொண்டு வந்தது.
கோவை இன்று சுற்றுச்சூழலில் சிறந்த மாவட்டமாக இருக்கிறது. ஐயா, பூவை செங்குட்டுவன் ஐயாவுடைய பாட்டை சொன்னீங்க, அதை சொல்லி நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. சொல்லுங்க. தாயிரு சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. சரிதான், தாய் கோயிலாக இருக்கிறாள், தந்தை மந்திரமாக இருக்கிறார். எங்களுக்கு நாங்களே கடவுளாக இருக்கிறோம். அவரே சொன்ன இன்னொரு பாட்டு, எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும், இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள், சந்தோஷம். வழிவிடுங்கள், வாழ்ந்து கொள்கிறோம். வணக்கம். நல்ல. அதில் தான் அந்த பாட்டில் இன்னொரு வரி வரும், இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? என்னமோ தெரியல, சில கவிஞர்கள் வந்து அப்படியே மேலே வராமல் போயிட்டாங்க. இன்னொரு பாட்டுன்னு சொன்னார், என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை. அடுத்தவர் என்ன தெரியுமா? இது அறிஞரன்னா எழுதி வைத்த ஓலை. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை சொல்வதற்கு தேர்தல் உண்டுன்னு முடிப்பார். இதில் நேற்று இன்று நாளை படத்தில் எம்ஜிஆர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. தேசப்பிதா மகாத்மா காந்தியிலிருந்து மருது சகோதரர்கள் வரை வாழ்ந்த இந்த வீர தேசத்துல பிறந்துட்டு எனக்கு ரோல் மாடல்லாம் யாருமே இல்லைங்க, நான் தனி வழியில தான் போறேன்னு சொன்னா நியாயமா? இதெல்லாம் நியாயமா? யாருங்க பேரறிஞர்கள்? அவர் சொல்றாரு நீங்க 4 பேர் 5 பேரை தான் பேரறிஞர்கள்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு அண்ணன் சொல்லிட்டு போறாரு. பேரறிஞர்கள்னா முதல்ல யாரு ஒருத்தர் இன்னை இருக்கக்கூடிய காலத்தை மட்டும் சிந்தித்து செயல்படாம 3 காலத்தையுமே சேர்த்து அதுக்காக சிந்தித்து செயல்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்த்து விட்டுட்டு போறவங்க தானேங்க பேரறிஞர்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம அன்னைக்கு எளிமைக்கு காமராசர்னு சொன்னோம், அறிவுக்கு கலாம்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள் எளிமைக்கு எடுத்துக்காட்டு KPY பாலா, அறிவுக்கு எடுத்துக்காட்டு 11 வயது சிறுவன் ஜோசோ கம்பெனியோட CEO அத்விக் குமார். அந்த வரைக்கும் எல்லாருமே வந்து அறிஞர்கள் அவங்களோட துறையில இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட இளைஞர்கள் என்னதான் இன்ஸ்டாகிராம்குள்ள போனாலும் ரீல்ஸை பார்த்தாலும் ஆனா வாழ்க்கையில ஒரு சிகரத்தை தொடணும்னு நினைக்கும் போது பேரறிஞர்களை தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் என்னால அடிச்சு சொல்றேன். அடுத்து 10வது முறையாக நான் விழுந்த பொழுது பூமி எனக்கு முத்தமிட்டு சொன்னது 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ அப்படின்னு கவி பாடுறாரு ஈரோடு தமிழன்பன். எனக்கு என்னமோ அவர் கலாம் ஐயாக்காக தான் அந்த கவிதையை எழுதினாரோன்னு தோணுது. ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து செய்தித்தாள் விநியோகம் செய்து இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட முதல் குடிமகனானார். அவரை பார்த்து தானங்க இன்னைக்கு பல இளைஞர்கள் தோல்வியை வெற்றியோட படிக்கட்டா மாத்தி முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா 21 வயதான சுப்பிரமணிய பாரதி யாராலையும் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த IAS தேர்வை அவரோட முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று இன்னைக்கு எல்லா மேடைகளிலும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட வெற்றிக்கு காரணம் அவருக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷனுக்கும் அந்த கலாம் ஐயா தானே காரணமா இருக்காரு. நம்ம எல்லாருமே சொல்றோம் கிராண்ட் மாஸ்டர், யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு பிரக்யானந்தாவை தூக்கி வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்கல்ல. அப்படி அவரே வந்து ஒரு மேடையில சொல்றாரு, நான் இன்னைக்கு வந்து கிராண்ட் மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது என்னோட அக்கா வைஷாலி தான், அவங்க கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி UGC மூலம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெற்ற கல்லூரி. UG, PG, ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா, PG டிப்ளமா மற்றும் சர்டிஃபைட் கோர்ஸுகள் அனுபவம் கொண்ட பேராசிரியர் குழு மூலம் கற்பிக்கப்படுகிறது. சிறந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்கிறது. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். கார் டெய்லியும் மழையில தான் நிக்குது, யாரும் பாக்குறதே இல்ல. கார் வாங்குறது ஈஸி, அத பாதுகாக்கிறது தான் கஷ்டம். ஹே, ஆபீஸ்ல கார் டெய்லி வெளியில தானே நிக்குது, ஸ்கிராட்ச் ஆறன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. யாரா அவங்க? தேங்க்யூ. வீட்டில் எல்லாருக்கும் 1000 கேள்வி இருக்கும், ஆனா எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், 5K. பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி வெறும் வகுப்பறையில் மட்டும் இல்லைங்க ஐயா, அதை தாண்டி செஸ்ஸு, கேரமு, சிலம்பம், வாலிபாலு, த்ரோபாலு, ஷெட்டில், இது அப்படி சொல்லிகிட்டே போகலாங்க ஐயா. இதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது தான் அதிகம். வின் பண்ணுறனோ தோல்வி அடையிறனோ அது வேறு விஷயம். அதை தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், ஏன்னா அது என்னுடைய தனி வழிங்க ஐயா. சரி, அதை தாண்டி இப்போ என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னுடைய பேச்சுக்கலையும் சிலம்பக்கலையும் என்ன ஆனாலும் விடாமல் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஐயா. சிலம்பு சுற்றுவீங்களா? சிலம்பம்ல என்னென்ன சுற்றுவேன்னு சொல்கிறேங்க ஐயா, தெரிஞ்சு வச்சுக்கங்க.
சொல்லுங்க. ஒற்றை குச்சி, இரட்டை குச்சி, நெருப்பு குச்சி, சுருள்வாள், ஈட்டி, தொடுப்புள்ளி, இதில் எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் சிஎம் ட்ராஃபிலையும் வின் பண்ணியிருக்கேன் ஐயா. எங்களுடைய கோவையை சுற்றி எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அங்கே போயிட்டு குட் டச் பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஐயா. ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு நல்லது செய்கிறத தாண்டி எங்களுடைய பங்கா எங்களுடைய கல்லூரியிலேருந்து என்எஸ்எஸ் கேம்ப்லேருந்து நமது பங்குலேருந்து சர்வே எடுக்கிறதா இருக்கட்டும், பிளட் கேம்ப் போடுறதா இருக்கட்டும், மெடிக்கல் கேம்ப் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சிட்ருக்குங்க ஐயா. சரிம்மா கல்லூரி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இன்னும் 3 to 4 வருஷம் தான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி அரசு வேலையில் வந்து இதே பங்கை இதே மக்களுக்கு சேவையை செஞ்சுட்டே இருப்பாங்க ஐயா. ஆட்சித்தலைவரை வாங்கம்மா, ஐபிஎஸ் ஆஃபீஸராக வாங்க, வாழ்த்துக்கள். இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சக்தி இருக்குது, ஒற்றுமையான சக்தி இருக்குது, அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்களாம் தட்டை அதை உடை சரித்திர படை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சனையை அடுத்த வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஐயா. சரி, உங்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறீங்களே, பேரறிஞர் சொல்கிறீங்களே ஐயா, பெற்றோர்கள்லாம் நமக்கு அடித்தளமாகவும் அடையாளமுமா தான் இருப்பாங்க. பேரறிஞர்கள் நமக்கு வெறும் ஊக்கத்தை தான் தருவாங்க. வாழ்க்கை நல்ல வழியில் போகுதுன்னா அது யார் காரணம்? நாங்கள் தான் காரணம். 18 வயசில் இருக்க என்னாலே முடியுதுன்னா உங்கள் எல்லாத்தாலையும் முடியும். எனவே இளைஞர்களே, எந்த பொண்ணையும் பையனையும் நோக்கி ஓடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றி வழியை நோக்கி ஓடுங்க. நம்முடைய வழி தனி வழி என கூறி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. பாருங்க, காலேஜுக்கு 10 நாள் தான் போகணுன்னு நம்மளாம் ஏடாது பிள்ளை பள்ளிக்கூடம்லாம் போகாது போட்டிருக்குன்னு யோசிக்கிறோம். ஆனால் மற்ற நாட்களில் போய் மற்றவர்களுக்கு சேவை செய்வோம்ங்கிறாங்க. உச்சரிக்கும் உதடுகளை காட்டிலும் உதவும் கரங்களுக்குத்தான் இந்த நாட்டில் பெருமை அதிகம். அவர்களுடைய பெருமை அதை போன்றது. அடுத்து ஐயா, இன்னைக்கு கல்யாணங்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்கு. அதுலேயும் ஐடி வேலை தான் வேணும், அடுக்குமாடி குடியிருப்பு தான் வேணும், 50 சவரன் நகை தான் வேணும்னு அடுக்கிட்டு போகிற டிமாண்டுக்கு மத்தியில் முதல்ல வைக்கிறது விவசாயம் ஆகாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதாவது ஒரு கிழவனை கட்டினாலும் கட்டுவனே தவிர உழவனை கட்ட மாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் நிதர்சனம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயாவை பின்பற்றி திருச்சியை சேர்ந்த சாலை அருணுங்கிறவரு 80,000 கிலோமீட்டர் தன்னுடைய 2 வீலர் வச்சு வெறும் 300 ரூபாயிலிங்க ஆரம்பிச்சு 80,000 கிலோமீட்டர் உலகமெங்கும் நம்ம தமிழ்நாடெங்கும் இந்தியா முழுவதும் பயணிச்சு 300க்கும் மேற்பட்ட விதைகளை சேகரித்து வச்சு நமக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற உழவுக்கே உயிர் கொடுத்தாருன்னு சொன்னா அதற்கு காரணம் நம்மாழ்வார் அவரை நம்மளுடைய ரோல் மாடலா அவர் எடுத்துக்கிட்டு தான் காரணம். பெற்றோர்கள் பேச்ச கேட்டுட்டு டே நீ விவசாயம் பண்ணா உனக்கு பொண்ணு கிடைக்காதுடா, இல்ல நான் விவசாயம் பண்ணா எனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு தனி வழியிலையோ பெற்றோருடைய வழியோ பின்பற்றி இருந்தால் நமக்கு 300க்கும் மேற்பட்ட அரிய விதைகள் இன்னைக்கு கிடைச்சிருக்குமா? அதைத்தான் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு பெற்றோர்களும் இல்லை, நம்ம பேரறிஞர்களும் இல்லை, தனி வழி இல்லைன்னு நீங்க தனி வழியில போய் எங்காவது முட்டி மோதி முட்டுச்சந்தில தான் நிற்பீங்க. எனவே சொல்கிறேன், பேரறிஞர்கள் தான் இன்றைய தலைமுறையினுடைய ரோல் மாடலாக இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரக்ஞானந்தா வெறும் 16 வயசுங்க. 16 வயசு பையன் 31 வயசு வரைக்கும் தன்னுடைய நம்பர் 1 இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த மேக்னஸ் கால்சனுங்கிறவரை தோற்கடிச்சார். அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய ஆனந்தன் அவர்களுக்கு ரோல் மாடலாக இருந்து விஸ்வநாதன் ஆனந்தன் அவருக்கு கொடுத்த வழிகாட்டுதல் தான் காரணம்னா பேரறிஞர்களை தான் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் ரோல் மாடலாக வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பேசுறியே, உனக்கு யாரா ரோல் மாடல்? அதை சொல்லுடா முதல்ல கேட்டா, நான் என்னுடைய ரோல் மாடலாக நான் வச்சிருக்கிறது ரொம்ப பிரபலமானவங்க கிடையாது, என்னுடைய பேராசிரியை. பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு ஒரு திருவாத்தா நாட்டை போனேங்க, ஏதோ ஒரு பேச்சு போட்டியில் போய் பேசி சித்த ஏதோ ஒரு பரிசு வாங்கலான்னு ஒரு ஆர்வத்தில் போனேன். வீரத்துறை விவேகானந்தரை பற்றி பேசும்போது பார்த்துட்டு நீ ஏன் கம்பனை படிக்கக்கூடாது, கம்ப ராமாயணத்தை நீ ஏன் படிக்கக்கூடாதுன்னு இலக்கியம் என்கிற இன்பத்தமிழை எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த பேராசிரியர் அன்னைக்கு கொடுத்த ஊக்கம்தான் எனக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இளம் பாரதிங்கிற விருதை பெற்று தந்தது. வேளாளர் மகளிர் கல்லூரியில வளர்நாவலர்ங்கிற விருதை பெற்று தந்தது. சென்னை கம்பன் கழகம், சென்னையில் இருக்கிற சேக்கிலார் மையம், நம்முடைய கோவை கம்பன் கழகம், அது மட்டும் இல்லாம காரைக்குடி கம்பன் கழகம், இந்த சவாலே சமாளிங்கிற எத்தனையோ மேடைகளில் நான் இன்றைக்கு பேசுகிறேன் என்றால் அதற்கு முழுக்க காரணம் தமிழையும் சிவத்தையும் தன் 2 கண்களாக கொண்டு இந்த கோவையிலேயே நடமாடிய என் பேராசிரியை சகுந்தலை அவர்கள் தான்.
ஆனால் நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னுடைய பேராசிரியை இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் நான் உள்ளவரை, அவர் உருவாக்கிய நாங்கள் உள்ளவரை நிச்சயமாக அவர் புகழ் நடக்கும். நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அவர் தமிழ் பேராசிரியர். அவர் எப்படிதான் உனக்கு ரோல் மாடலாக வரலான்னு கேட்டா, அவரை மாதிரி எல்லோராலும் அணுகக்கூடிய எளிமையை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் மாதிரி பிறரை ஏற்றி விடுகிற ஏணியாக எனக்கு இருந்திருக்கிறார். எனவே தன்னம்பிக்கை சூரியனின் உதயம் உங்கள் இதயத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஏன் இன்னும் முடிச்சுகளுக்கு இடையில் முடங்கி கிடக்கிறீர்கள்? முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். எழுந்து நட, இமயம் கூட உனக்கு வழி கொடுக்கும் என்று கவிதாசன் சொன்னதை போல பல பேரறிஞர்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேரறிஞர்கள் தான் இன்றைய தலைமுறையினுடைய ரோல் மாடலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று ஈழத்து கவிஞரின் ஈரமான வரிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் யாரு? காசி ஆனந்தன் அவர் பேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் சொல்லுவார், உருவாகும் வரை மறைவாக இரு அப்படிம்பாரு. உருவாகும் வரை மறைவாக இரு. வைரம் அது பூமிக்கடியில் அது வைரமாக மாறும் வரை மறைந்திருக்கும் பாரு. தமிழா நீ பேசுவது தமிழான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீல்ல, அது அவர் தான். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி UGC மூலம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெற்ற கல்லூரி. UG, PG, ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா, PG டிப்ளமா மற்றும் சர்டிஃபைட் கோர்ஸுகள் அனுபவம் கொண்ட பேராசிரியர் குழு மூலம் கற்பிக்கப்படுகிறது. சிறந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்கிறது. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். காரு டெய்லியும் மழையில தான் நிக்குது, யாரும் பாக்குறதே இல்ல. கார் வாங்குறது ஈஸி, அதை பாதுகாக்கிறது தான் கஷ்டம். ஹே, ஆபீஸ்ல கார் டெய்லி வெளியில தானே நிக்குது. ஸ்கிராட்ச் ஆறன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. யாரா அவங்க? தேங்க்யூ. வீட்டில் எல்லாருக்கும் 1000 கேள்வி இருக்கும், ஆனால் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். 5K. ஐயா, நீங்க ஆரம்பத்துல தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு சொன்னீங்க. ஐயா, நம்ம எதுக்காக ஐயா கோவிலுக்கு போறோம்? கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டப்பா, கடவுளே எனக்கு மன நிம்மதியை கொடுப்பா, என் வாழ்க்கை நல்லா போகணும் தானே கடவுள்கிட்ட வேண்டுறோம். ஆனால் அந்த வழிகாட்டுதலும் அந்த மன நிம்மதியும் அந்த பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கிற முதலிடமே நம்முடைய வீடு தானங்க ஐயா. அதனால தான் தமிழர் கலாச்சாரத்தில் தாயை கோயிலோடு ஒப்பிடுறாங்க, தந்தை சொல்கிற வார்த்தையை மந்திரம்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன், உங்கள் ரோல் மாடல் எல்லாம் எங்கேயோ தூரமாக போய் தேடியெல்லாம் கஷ்டப்படாதீங்க. உங்கள் ரோல் மாடல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்கள் மட்டுமே என்று. தாயை ஏன் கோயிலுக்கு நாக்குறீங்களா? கோயில்லையும் கருவறை உண்டு, தாயிடத்திலும் கருவறை உண்டு, அங்குதான் நாம் தோன்றுகிறோம். ஐயா, பல ரோல் மாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் மாதிரிங்க ஐயா. ஆனா பெற்றோர்கள் மட்டுமே நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில் மாதிரிங்க. அதனாலதான் நான் சொல்றேன், உலகத்துல 1000 ரோல் மாடல்கள் இருக்கலாம், ஆனால் நம்மை உலகத்திற்கு முதலாக அறிமுகப்படுத்திய ரோல் மாடல் என்றால் அது நம்முடைய பெற்றோர்கள் தான் என்று. டைட்டில் அவங்கதான். புத்தகங்கள் அறிவை தரலாம், ஆனால் வாழ்க்கை அனுபவம் தான் உண்மையான அறிவு. நாம் பெரியவர்களாக வளர்ந்த பிறகும் நம்முடைய முக்கியமான முடிவுகளை நாம் திரும்பி பார்க்கக்கூடிய திசை என்றால் அது பெற்றோர்கள் மட்டுமே. அவர்கள் வாழ்க்கையில பல சிரமங்களையும் பல போராட்டங்களையும் கடந்து வந்தவர்கள். அந்த அனுபவம் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த அனுபவம் மிக்கவர்களை தான் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார்கள் என்கிறேன். நம்ம குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். நாம் பெரியவர்களாக வளர்ந்த பிறகும் அவர்கள் தான் நம்முடைய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறார்கள். ஆகையால் எந்த வயதிலும் நமக்கு ரோல் மாடல் என்றால் அது பெற்றோர்கள் என்று சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையை பார்த்தவர்கள், வழியை காட்டுபவர்கள், போராட்டம் தாங்கியவர்கள், பொறுமையை கற்றுத்தந்தவர்கள், சுமைகளை சுமந்தவர்கள், சக்தியை உருவாக்கியவர்கள், அனுபவம் சேர்த்தவர்கள், அறிவை பகிர்ந்தவர்கள்,
காலம் கடந்து நின்றவர்கள், கண்ணோட்டம் கொண்டவர்கள், அடித்தளம் அமைத்தவர்கள், அமைதியாக உழைத்தவர்கள். அதனால தாங்க நான் சொல்றேன், இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடைய ரோல் மாடல் என்றால் அது நம்முடைய பெற்றோர்களே என்று சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இது யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த புதுயுகம் சேனலுக்கும் மையா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. அப்படி சொல்லு. 90s கிட்ஸா நான் வரல, ஒரு 210 கிட்ஸா நான் வந்திருக்கேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம துன்பப்படுறப்ப நம்ம காமெடி காமெடினா இருக்கிறதும் நம்ம பெற்றோர்கள் தான். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற ஹீரோவா இருக்கிறதும் நம்ம அம்மா அப்பாவான்னு நான் சொல்ல வரேன் சார். அது மட்டும் இல்லை, பெற்றோர்கள் 1000 வாட்ஸ் பல்பா இருக்கலாம், 0 வாட்ஸ் பல்பா இருக்கலாம். ஆனால் தான் மகன் 10,000 வாட்ஸ் பல்பா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் பெற்றோர்கள் சார். ஊரில் எத்தனை பேர் நம்மளை பற்றி அவமானமாக சொல்லியிருக்கலாம். நம்மளை முன்னாடி நம்ம அவமானமாக சொல்லும் போது நம்ம வாய் ஓங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெற்றோர்கள் வாய் பேசுங்க. என் பையனை யார் சொன்னது, என் பையனை நான் ஆளாக்கி காட்டுறேன்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு எவ்வளோ அவமானத்தை காட்டி கொடுத்துருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் நடந்து போனால் 10 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் பெற்றோர்கள் தாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு 1000 கனவுகள் இருக்கலாம், ஏன் 10,000 கனவுகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் தீனி போட்டு வளர்க்குறது, இளம் வயதில் வளர்க்குறது பெற்றோர்கள் தான். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான் நம்ம ரோல் மாடல்னு நான் சொல்ல வரேங்க. அது மட்டும் இல்லை, பேரறிஞர்கள் நம்ம சொல்ல வரோம். மலாலா, பில்கேட்ஸ், இவங்க 2 பேரும் ஒரு பெரிய அறிஞர்கள். மலாலா நிறையா பெண்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் மலாலாவோட ஃப்ரீடமை வாங்கி கொடுத்தது எங்களோட அப்பாவான சியாவுதீன் தான். அது மட்டும் இல்லை, பில்கேட்ஸ் தன்னோட அப்பாவோட ஃபியூனரில் எழுதியிருக்காரு, நான் அப்பா எவ்வளோ பெரிய அறிஞராக இல்லைனாலும், தான் அப்பா 0 வாட்ஸ் பல்பாகவே இருந்தாலும் தனக்கு ஊக்கம் கொடுத்தவர் அப்பா தான், நான் வெற்றி பெற்றவர் அப்பா தான் சொல்லிச்சிருக்காரு. அது நான் என்ன சுருக்கமாக சொல்ல வரேன்னா, பெற்றோர்களே தன்னோட ரோல் மாடல் நினச்சி இளைஞர்கள் போகணும்னு நான் சொல்லி நிறுத்த வரேன் சார். நன்றி, வணக்கம். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி UGC மூலம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெற்ற கல்லூரி. UG, PG ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா, PG டிப்ளமா மற்றும் சர்டிஃபைட் கோர்ஸ்கள் அனுபவம் கொண்ட பேராசிரியர் குழு மூலம் கற்பிக்கப்படுகிறது. சிறந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்கிறது. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். கார் டெய்லியும் மழையில தான் நிக்குது, யாரும் பாக்குறதே இல்ல. கார் வாங்குறது ஈஸி, அதை பாதுகாக்கிறது தான் கஷ்டம். ஹே, ஆபீஸ்ல கார் டெய்லி வெளியில தானே நிக்குது, ஸ்கிராட்ச் ஆறன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. யாரா அவங்க? தேங்க்யூ. வீட்டில் எல்லாருக்கும் 1000 கேள்வி இருக்கும், ஆனா எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், 5K. வணக்கம் ஐயா. அறம் செய்ய விரும்புன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது எப்பயும் நல்லதையே செய்ய விரும்பு. இந்த நல்லொழுக்கத்தை நம்ம முதல்ல கற்றுக்கிறது அப்பா கிட்ட இருந்து தானுங்க. ஒரு சமுதாயத்தில் அப்பா எப்படி நடந்துக்கிறாரோ அப்படித்தான் அந்த பிள்ளையும் இருப்பான். அப்பா எப்படி தன் தாயை நடத்துகிறாரோ அப்படித்தான் பிள்ளை நாளை சமூக வெளியில் ஒரு பெண் பிள்ளையை நடத்த தலைப்படுவான். அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருகிறார், நாணயமாக நடந்து கொள்கிறார் என்றால் அதை பார்த்து வளர்கிற பிள்ளை தான் நாளைக்கு சமுதாயத்திற்கிட்டையும் பெண் பிள்ளைகிட்டையும் நாணயமாக இருந்துக்குவான். ஆக வீட்டுக்கான பாடத்தை வீடுகள் தான் சொல்லி தருது, தந்தை தான் வழிகாட்டுறாரு. இப்போ சமீபத்தில் என்னோட மகனோட ஸ்கூலில், என் மகன் 3ஆம் வகுப்பு படிக்கிறான், அவனோட ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி நடந்தது. அதுக்கான தலைப்பு இதே தான், உன்னோட ரோல் மாடல் யார், அவங்கள பற்றி பேசுன்னு சொன்னாங்க. நான் அப்போ அவங்கிட்ட சொன்னேன், அறிஞர்கள் நிறையா பேர் இருக்காங்க, APJ அப்துல் கலாம் அவர்கள், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, மதர் தெரசா, இந்த மாதிரி ஏராளமானோர் இருக்காங்கப்பா. நீ யாரை பற்றி பேசணும்னு சொல்லு, நான் உனக்கு அவங்கள பற்றி எழுதி தரேன்னு சொன்னேன். அப்போ அவன் என்கிட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு அவங்க யாரை பற்றியும் எழுதி தர வேண்டாம், எனக்கான ரோல் மாடல் நீங்க தான், நானே உங்களை பற்றி பேசிக்கிறேன்னு சொன்னான். அந்த பதில் உண்மையிலேயே எனக்கு புல் அரிச்சதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு பதிலை. இன்னைக்கு இளைஞர்கள் பல சவால்களை சந்திச்சுட்டு வராங்க. போட்டி, தேர்வு, அழுத்தம், சமூக வலைத்தளங்கள், அந்த மாதிரி இந்த சவால்களிலிருந்தெல்லாம் ஒருவனை சரியாக வழிகாட்டுறது ஒரு புத்தகமோ ஆசிரியரோ மட்டும் போதாதுங்க. தந்தையோட அறிவுரையும் அனுபவமும் ரொம்ப முக்கியம். சூரிய வம்சம் படத்தில் சரத்குமார் ஒரு இமோஷ்னலான ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு, உளி விழும்போது வலின்னு அழுகிற எந்த கல்லும் சிலையாகாது,
ஏர் உழும்போது கஷ்டம்னு நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. அது மாதிரி தாங்க, அப்பா திட்டுறதையும் கண்டிக்கிறதையும் தப்பு கஷ்டம்னு நினைக்கிற எந்த பிள்ளையும் நாளைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. மரத்தை தாங்கி நிற்கிற வேர் போல தாங்க அப்பா குடும்பத்தை தாங்கி நிற்கிற அப்பாவையும் அப்பாவோட உழைப்பையும் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. ஆனால் அப்பாவோட அன்பு எப்பயுமே ஒரு கடமை உணர்வு நிறைஞ்ச அன்பாக தாங்க இருந்திருக்கு. நம்ம தடம் மாறி போகும்போது நம்மளை தடுத்து நிறுத்துறது அப்பா தான். இப்போ பள்ளி கல்லூரி எல்லாம் நமக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சிடுறாங்க, நல்ல கல்வியை சொல்லித்தராங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரைக்கும் வாங்க வச்சிடுறாங்க. ஆனால் வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லித்தரது ஒரு தந்தை தாங்க. அவரோட உழைப்பு, பொறுமை, அன்பு, தியாகம், இந்த 4 குணங்களும் தான் ஒரு மனுஷனை சமுதாயத்தில் உயரத்தை அடைய செய்யும். அதனால நண்பர்களே, பெற்றோர்களை மதிப்போம், அவர் கனவுகளை நிறைவேற்றுவோம், அவர் மதிக்கும்படி நாம் வாழ்க்கையை வாழ்வோம் என கூறி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த என் தமிழுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த புதுயுகம் சேனலுக்கும் ஐயாவுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பாருங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என்ன கேட்டதாயின்னு சொல்கிறோம்ல, அதை அவங்க நேரடியாக பார்த்துருக்காங்க. யாரை பற்றி எழுதுனேன்? ஏம்மா நான் உன்னை பற்றியே எழுதுகிறேம்மா, போதுங்க, குழந்தை பெற்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும், சம்பாளிச்சு கொடுக்கணுங்களா அவசியம் கிடையாது. ஐயா, இந்த தலைமுறைக்கு அண்ணன்னா யார் தெரியும்? மவுண்ட் ரோட்டில் கையை காட்டிட்டு இருக்கிற சிலையா, ரோட்டில் ஏறி போகிற பாலத்தோட பேரா, ஹாஸ்பிட்டல் கட்டடத்துக்கு இருக்கிற பேரா, லைப்ரரியோட பேரா, பார்க்கோட பேரா தான் இந்த தலைமுறைக்கு தெரியும். ஆனால் அண்ணான்றது அது வெறும் பேர் இல்லைங்க ஐயா. 1909 செப்டம்பர் 15 அது பங்காருக்கும் நடராஜனுக்கும் பிறக்கும் பொழுது ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னு பக்கத்து வீட்டுக்கு வேணா தெரிஞ்சிருக்குமே தவிர அதை அடுத்த வீடு தாண்டி அந்த செய்தி தெரிஞ்சிருக்காது. ஆனால் பிப்ரவரி 3, 1969 அண்ணா இறந்த பொழுது தமிழ்நாடு தாண்டி கண்டங்கள் தாண்டி அழுதாங்கன்னா இந்த 2க்கு நடுவில் உள்ளது வெறும் வரலாற்று திருப்பங்கள் அல்ல, வரலாற்றையே திருப்பின திருப்பங்கள். அவரை விட யார் ஒருத்தவங்களுக்கு இளைஞராக காட்ட முடியும்? ஐயா, உயிர் போற அளவுக்கு போராடி ஒருத்தன் சாதிச்சிருப்பான். ஆனால் உயிர் போன பிறகும் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி சாதிச்சாருன்னா எவ்வளவு பேர் அவரை பின்பற்றி இருந்தா, அவரை பின்தொடர்ந்தா வெற்றி பெற முடியுன்றதுக்கு இதை விட வேற என்னங்கய்யா உங்களுக்கு உதாரணம் வேணும்? ஐயா, இன்னைக்கு நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நடிகர்களுக்கு நம்மளாம் ரசிகராக இருப்போம், சினிமா திரையில் வர ஹீரோக்களுக்கெல்லாம் நம்ம ரசிகர் இருப்போம், அது இயல்பு. ஆனால் திரையில் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் சிவாஜி கணேசனும் அண்ணாவுக்கு ஹீரோக்களாக இருந்தால் அவரை விட யாருங்க ரோல் மாடலாக இருக்கிறது காட்டணும்? ஐயா, படித்து முடித்து நம்மளாம் நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும் தான் நம்மளாம் சொல்லுவாங்க. டே மகனே, கல்லூரிக்கு போய் காலேஜ் போய் படித்து நல்ல பேர் எறின்னுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடு நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர் எங்கள் அண்ணா. அவரை விட வேற யாருங்க? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தவர். அதுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் சங்கரலிங்கனார். இது மட்டும் கிடையாதுங்க, காலத்தையும் வாய்ப்பையும் எப்படி பயன்படுத்திக்கணும் நீங்கள் அண்ணாட்ட கற்றுக்கணும். என்னுடைய தலைமுறையினர் ஒன்றும் இல்லை, 5 நிமிஷம் போப்பாண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு டைம் கிடைக்குது. 5 நிமிஷத்தில் நான் அகிம்சா மூர்த்தியாக இருந்து காந்தி தேசத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி 5வது நிமிஷம் பேச்சை முடிக்கிறாரு. போப்பாண்டவர் நீங்கள் தொடர்ந்து பேசலாம்ன்றாரு. பேசி முடிக்கும்போது 70 நிமிஷம் பேச்சு தொடருது. புரோட்டோகால் படி போப்பாண்டவர் எழுந்து கீழே வரக்கூடாது. அண்ணா முடிக்கும்போது போப்பாண்டவர் வந்து அண்ணா கிட்ட வந்தார். இது வரைக்கும் போனவங்கெல்லாம் போப்பாண்டவர் காலுக்கிட்ட போனாங்க. ஆனால் பேச்சு முடித்த பிறகு அண்ணா கிட்ட வந்த பிறகு கையில் உள்ள திருக்குறள் புத்தகத்தை அண்ணா எடுத்து கொடுத்தாரு. போப்பாண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்போ அண்ணா சொன்னார், ஐயா எனக்கு எதுவும் வேண்டாம், இந்தியாவில் கோவாவில் போர்ச்சுகல் ஆட்சியில் இருந்தது, ஆட்சியில் இருக்கும்போது அதை எதிர்த்து போராடினாங்க. அந்த போராட்டத்தில் கோவா விடுதலை அடைந்து போச்சு 1960. ஆனால் அப்பொழுது போராடிய மோகன் ரனாடே என்பவர் 14 வருஷமாக இன்னும் போர்ச்சுகல் சிறையில் இருக்கிறாரு. நீங்கள் அவரை விடுதலை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணி அவரும் விடுதலையானார். அவர் விடுதலையாகி வரும்பொழுது அண்ணா உயிரோடு இல்லை, அவர் இந்திய விமான நிலையத்தில் வரும்போது நாட்டினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவரை வரவேற்கும் பொழுது நீங்கள் உடனே கோவாவுக்கு போய் உங்கள் மக்களை பாருனப்போ அந்த ரனாடே சொன்னார், இதே பாருங்க எனக்கு அங்கே யார் இருக்கா கோவாவில், அவங்களே என்ன மறந்துட்டாங்க. ஆனால் அண்ணான்னு ஒருத்தர் சொன்னார், நான் அவர் சமாதிக்கு போகிறேன்னு சொன்னார். இதத்தின் ஆக சிறந்த செயல்னு சொன்ன அண்ணாவை விட தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேற யாரால முடியுங்க ஐயா? எனவே அவங்க வழியை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமாக எல்லாரும் அண்ணா சொன்னார்னு சொல்லி என்ன சொன்னார்னு சொல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் அவர் வரலாறையே சுருக்கமாக அடிச்சிட்டாருங்க, பிரமாதமாக. கை விடுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. புதுயுகம் வழக்கம் சவாலே